ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய வீட்டு வேலைக்காரர் விதிமுறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த புதிய விதிமுறையின்படி எந்தெந்த நாடுகளில் இருந்து வீட்டு வேலைக்காரர்களை குவைத் அனுமதிக்கிறது, எந்த நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, இந்தியர்களுக்கு இதனால் என்ன நன்மை கிடைக்கப் போகுது, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில ஆண்டுகளாக குவைத் அரசு வேலை வாய்ப்பு மற்றும் குடியேற்ற முறைகளில் பல மாற்றங்களை செய்து வர குறிப்பாக வீட்டு வேலைக்காரர்களின் பாதுகாப்பு, சம்பள உரிமை, வேலை சூழல் மற்றும் ஆள் சேர்ப்பு முறைகளை சீர்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒரு முக்கியமான முடிவை குவைத் உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பின்படி இனிமேல் குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து மட்டுமே டொமஸ்டிக் ஒர்க்கர் விசாக்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டியலில் இந்தியா இடம் பெற்றிருப்பது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய நல்ல தகவலாக பார்க்கப்படுது. இந்தியாவுடன் சேர்த்து இலங்கை, நேபாளம், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, பெனின் மற்றும் சில குறிப்பிட்ட நாடுகள் ஆகியவற்றில் இருந்து மட்டுமே தற்போது வீட்டு வேலைக்காரர்களை ஆள் சேர்ப்பு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா, குவைத் அரசு இந்த நாடுகளின் ஆள் சேர்ப்பு அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் மேலாண்மை முறைகள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளது என்பதுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது? அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்று போலி ஆள் சேர்ப்பு நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதுதான். கடந்த காலங்களில் சில நாடுகளில் இருந்து வந்த தொழிலாளர்கள் தொடர்பாக ஆவண பிரச்சனைகள், ஒப்பந்த மீறல்கள் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குவைத் அரசு தற்போது மிகவும் கட்டுப்பாடான முறையை பின்பற்ற ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் சட்டப்பூர்வமான ஆள் சேர்ப்பு அதிகரிக்கும், தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், முதலாளிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். இதுல இந்தியர்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்றது தான் பலரின் கேள்வியாக இருக்கு. இந்தியா தற்போது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இருப்பதால் வீட்டு வேலைக்காரர்களுக்கான தேவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஹவுஸ்மேடு, பராமரிப்பாளர், கவனிப்பு பணியாளர், குழந்தை பராமரிப்பாளர், வீட்டு உதவியாளர், முதியோர் பராமரிப்பு பணியாளர் போன்ற வேலைகளுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இது இந்திய குடும்பங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் ஏன் வீட்டு வேலைக்காரர்களை அதிகமாக நம்புகிறது அப்படின்ற கேள்வி இருக்கலாம். குவைத்தில் உள்ள பல குடும்பங்களில் கணவன், மனைவி இருவரும் வேலைக்கு போவாங்க. அதனால் குழந்தைகள் பராமரிப்பு, வயதானவர்களை கவனித்தல், வீட்டு பராமரிப்பு போன்ற பணிகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதனால் டொமஸ்டிக் ஒர்க்கர் துறை குவைத்தில் மிகப்பெரிய துறையாக வளர்ந்திருக்கு. இந்த புதிய விதிமுறையால் சம்பளம் அதிகரிக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சில நிபுணர்கள் கூறுவதன்படி அனுமதிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்கலாம். தேவை அதிகரித்தால் சம்பளமும் உயர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது முழுமையாக சந்தை நிலைமையை பொறுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் அரசு தற்போது ஏன் இவ்வளவு கவனமாக செயல்படுகிறது? அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, விசன் குவைத் 2035 குவைத்தை ஒரு நவீன, ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் உலக தரத்திலான நாடாக மாற்றும் முயற்சியில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக தொழிலாளர் சந்தையிலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இந்த விதிமுறைகள் இந்தியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் முன் சில விஷயங்களை கவனிக்கணும். அதிகாரப்பூர்வ ஏஜென்சிகள் மூலமாக மட்டுமே செல்லணும். ஒப்பந்தத்தை முழுமையாக படிக்கணும். சம்பளம், வேலை நேரம் மற்றும் விடுமுறை விவரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இந்த விஷயங்களை கவனித்தால் பாதுகாப்பான வேலை வாய்ப்பை பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். குவைத் அரசு தற்போது வீட்டு வேலைக்காரர் துறையை மேலும் ஒழுங்குபடுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இந்தியா உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது அந்த நாடுகளின் தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுது. எதிர்காலத்தில் மேலும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம். அதனால் அதிகாரப்பூர்வ தகவல்களை தொடர்ந்து கவனித்து வருவது அவசியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.